அஜித் குமார்னு ஒரு காவலாளி மரணம் அடைந்தார். அந்த வழக்க தமிழ்நாடு அரசு சிபிஐக்கு மாற்றியது. என்ன சொன்னார் தெரியுமா? அது சிபிஐ RSS பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம். போன மாசம் தானே சார் பேசுனீங்க, இவ்வளவு தூரத்துக்கு வாய் கிழிஞ்சுதே. எப்படி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு அஞ்சி அப்படின்னீங்களே, இப்ப எதற்கு அஞ்சி நீங்க சிபிஐ போய் சரண்டர் ஆயிருக்கிறீர்கள்? நீங்க சொல்லணும், சிபிஐ விசாரணை வேண்டாம், மாநில சுயாட்சியை நாங்கள் போன மாசம் தான் வாய்க்கிலேயே பேசணும். ஒரிஜினலா வேற மாநில சுயாட்சியை பத்தி பேசிவிட்டாரு. அண்ணா இருந்தா அழுதே செத்துருப்பாரு. நீ எல்லாம் மாநில சுயாட்சியை பேசி கேட்க வேண்டிய நிலைமையாடான்னு கேட்டுப்பாரு அண்ணா. அப்ப ஒரிஜினல் மாநில சுயாட்சியை பத்தி பேசினாரு. எங்க தலைவர் விஜய்க்கு வேற நாங்க அதை எழுதி கொடுத்தோம். அவர் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து மாநில சுயாட்சி எல்லாம் பேசிட்டு போயிட்டாரு. சிபிஐக்கு நாங்க எதிரி, சிபிஐ என்றாலே பாஜக RSS கைப்பாவை என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். சிபிஐ விசாரணையை நீங்க கேட்டீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? பேசணும். சோத்துல துளியூண்டு டாடா சால்ட் போட்டு பேசுறவங்களா சாப்பிடுறவங்களா இருந்தா இதெல்லாம் கேட்கணும். டாடா சால்ட்டா என்ன சால்ட்? ஏதோ ஒரு சால்ட் பழக்கம் இல்லையா? உப்பு போடுற பழக்கம் இல்ல சாப்பாடுல. அதான் பிரச்சனை. கொஞ்சம் சேர்த்தா உணர்ச்சி வரும். பழகுங்க. கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உணர்ச்சி தன்மானம் அதெல்லாம் முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சமா பழகிரும். உப்பு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா பழகிரும்.